இன்றைக்கி காதலிப்பது, கல்யாணம் பண்ணிக்கிறது, தெரியாமல் போய் கணவனோடு வாழ்வது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு துயரத்தை இந்த இளைஞர்களுக்கு கொடுக்குது, பெண்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இவங்க நம்ம அட்வொகேட் சுமதி அவங்க நிறைய செய்திகள் சொல்லியிருக்காங்க, புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அவங்க எழுதின புத்தகங்களில் இருக்கக்கூடிய ஒரு செய்தியை உங்களுக்கு முன்னால் நான் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகத்தான் நாம் இப்போ பார்க்கணும். ஏன்னா சமுதாயத்திலே நடக்கக்கூடிய சீர்கேடுகளை எடுத்து சொல்வது தானே நம்ம வேலை. இது மாதிரி நடக்குது, இளைஞர்களே நீங்கள்லாம் கவனமாக இருங்க, இளம் பெண்களே நீங்கள் கவனமாக இருங்க, பெற்றோர்களே நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு மனிதருக்குமே அந்த கடமை இருக்குது. அந்த கடமையை நாம் செய்யணும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு கோர்ட், அந்த கோர்ட் வாசலை நினைவில் கொண்டு வாங்க. அந்த கோர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமணம் முடித்து, இப்போ திருமணம் முடித்த கணவனோடு அவள் இல்லை. அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அவன் இல்லாத நேரத்தில் அந்த வீட்டுக்குள்ளே போய் அவனை அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதனால் இவன் என்ன பண்ணுறான், வீட்டில் இந்த மாதிரி பெற்றோர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சோடனே இது கேஸ் புக் பண்ணுறான், போகிறாங்க. செய்தி தெரிஞ்ச உடனே இன்றைக்கி அவளை வர சொல்லி கோர்ட்லேருந்து கடிதம் போயிடுது, வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்களுக்கு ஒரு வக்கீல், அவங்களுக்கு வக்கீல் எல்லாமே வச்சுருக்காங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க. அவங்க எல்லா இடங்கள்லையும் ப்ரெஷர் கொடுத்து மிகப்பெரிய ஒரு வக்கீலை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இவனும் சாதாரணம் தான். இப்போ இந்த மாதிரி பையன்க 23, 24, 25 இந்த வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பையன்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு அந்த கட்டுரைகளை, சுமதி எழுதின கட்டுரைகளை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. அப்போ இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். இவன் என்ன பண்ணுறான், தன்னோட வக்கீல்கிட்ட சொல்கிறான், இன்றைக்கி அவள் கட்டாயமாக வருவா. ஆனால் ஒரு விஷயம், அவள் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன தெரியாத மாதிரி தான் அவள் காட்டிக்குவா. ஆனால் என்னோட அவள் கண்டிப்பாக வந்துடுவா, நான் அவளை அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னெல்லாம் அவன் சொல்கிறான் வக்கீல்கிட்ட. வக்கீலுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இவன் எப்படி இவ்வளவு தைரியமாக சொல்கிறான், அது எப்படி முடியும் அப்படின்னெல்லாம் அவர் நினைக்கிறார். ஏன்னா அந்த குடும்பம் அப்பேற்பட்ட குடும்பம், அதனால் அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கும்போது அவன், நீங்கள் நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அந்த பெண்ணை அவங்க அப்பா அம்மாவோட கோர்ட்டுக்கு வரா. கோர்ட்டுக்கு வந்த உடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, அவளை கூப்பிட்டு சில கேள்விகள்லாம் கேட்குறாரு. அந்த கேட்குற கேள்வியை அங்கே இருக்கிற அந்த ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது இவன் இருக்கான்ல இந்த பையன், அவனோட வக்கீலுக்கு புரியுது. என்ன அப்படின்னா, இப்போ இவளை அனுப்ப போகிறதில்ல, இவன் பின்னால் இவளை அனுப்ப போகிறதில்ல, அதுதான் நடக்க போகுது அப்படின்னுட்டு என்ன அவள் சொல்லியிருக்கா ஜட்ஜுக்கிட்ட அப்படின்னா, நானும் அவனும் காதலித்தது உண்மை, நாங்கள் 2 பேரும் பதிவு திருமணம் செய்து கொண்டதும் உண்மைதான். ஆனால் இப்போ நான் என்னோடய பெற்றோரோடு இருக்க விரும்புகிறேன். அதனால் நான் என்னோடய பெற்றோர் வீட்டுக்கு போயிட்டேன், நான் அங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் ஜட்ஜிக்கிட்ட சொல்லிடுறான். சொன்ன உடனே ஜட்ஜி என்ன பண்ணுறாரு, இதை தான் தீர்ப்பாக சொல்கிறாரு. இந்த மாதிரி திருமணம் பண்ணிக்கிட்டது உண்மை, காதலித்தது உண்மைன்னு சொல்லிட்டா, ஆனால் பெற்றோர்களோடு இருப்பேன்னு அவள் சொல்கிறத நம்ம கட்டாயப்படுத்தி உங்கள் பின்னால் அனுப்ப முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு வழக்கு போட்டு உங்கள் மனைவியை உங்களோட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு இன்னொரு வழக்கு போட சொல்லிட்டு போயிடுறார். இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அதே மாதிரி தைரியமாக சொல்லிவிட்டு வெளியில் காரில் ஏறிட்டு அவள் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறா, நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, நீ அங்கே எல்லாத்தையும் ஒத்துக்கோ, நீ ஒத்துக்கலைன்னா நான் அங்கே உன்னை கொண்டு இங்கே அடைச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால எங்கள் 2 பேரையும் சிறைக்கு அனுப்பிடுவாங்க, எங்களை நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீ நிம்மதியாக வாழ முடியுமா, அதனால் இது மாதிரி நாங்கள் தான் கட்டாயப்படுத்தி உன்னை தூக்கிட்டு வந்துட்டோம், உன்னை கொண்டு வந்துட்டோம் பலவந்தமா அப்படிங்கிறத நீ சொல்லாத, நீ சொல்லாமல் இரு, அப்போ தான் நாங்கள் சிறைக்கு போகாமல் இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். நீ அதை சொல்லிவிட்டு நீ வெளியில் வந்ததுக்கு பிறகு நாங்கள் கொண்டு போய் அவனோடைய உன்னை சேர்த்துடுறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்களே அப்படின்னு அவள் காரில் இருக்கும்போது கேட்குறா அவங்க அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் சும்மா தான் சொன்னோம், உன்னை அப்படியெல்லாம் ஒன்றும் கொண்டு போய் எல்லாம் விட போகிறதில்ல அப்படின்னு
அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவகிட்ட எதையுமே அவங்க பேசலை. காரு அவளோட ஊருக்கு போகாமல் வேறு ஒரு ஊர் பக்கம் போகுது. போனால் அங்கே அவளுக்கு கல்யாண ஏற்பாடு நடந்து அவளுக்கு கல்யாணமும் முடிஞ்சிடும். இவளுக்கு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் அப்படிங்கிறது இவளுக்கு தெரியுது. ஆனால் அவனுக்கு தெரியாது இவளுக்கு கல்யாணம் ஆகிட்டு அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணுறான், கோர்ட்டில் கேஸ் போடுறான். கேஸ் போட்டு கோர்ட்டில் இருந்து செய்தி போய் ஒரு கடிதம் போகுது அவளுக்கு, கோர்ட்டுக்கு கூப்பிட்டு. இப்போ அவள் கல்யாணம் ஆனவளாக இருக்கா. உடனே அந்த செய்தி அந்த ஏற்கனவே பதிவு திருமணம் செய்து கொண்டவனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன பண்ணுறான், இன்னும் விவாகரத்து முடியவே இல்லை, எங்கள் 2 பேருக்கும் விவாகமானது அப்படிங்கிறது இருக்குது, கல்யாணம் ஆனது இருக்குது, அதுலேருந்து அவளுக்கு நான் விவாகரத்து கொடுக்கவே இல்லை, அவளுக்கு டைவர்ஸே கொடுக்கலை. கொடுக்காமல் இருக்கும்போது இவள் எப்படி போய் இன்னொரு திருமணம் பண்ணி கொள்ளலாம் அப்படின்னு அவன் கோர்ட்டில் கேஸ் போடுறான். இப்போ பாருங்கள், அப்பா அம்மாவுக்கு ஒரு விதமான பிரச்சனை, பொண்ணுக்கு தான் விரும்பினவனை கல்யாணம் பண்ணிக்கணுமேன்னு, பையனுக்கு தான் விரும்பினவளோட வாழணுமேன்னு பிரச்சனை. ஆனால் இந்த சமூகம் இந்த பெண்ணுக்கு எவ்வளவு துன்பத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உலகத்தில் பிறந்தா சுதந்திரமாக வாழக்கூட முடியலை ஒரு பையனாலையும் ஒரு பெண்ணாலையும். அப்படின்னா என்ன தான் நம்ம நினைக்கிறோம், என்ன தான் பேசுகிறோம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியலை. ஆனால் இந்த வழக்கில் பார்க்கும்போது அந்த பையன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கிறான், சம்பாதிக்கிறான், எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. அப்போது என்ன தான் இவர்களுக்கு தடையாக இருக்கிறது, ஏன் தான் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது இன்னும் சமூகம் இன்னும் விழிப்படையணுமோ அப்படின்னு தோணுது. 2வது, இந்த பெண்ணும் பையனும் அவங்க அப்பா அம்மா கிட்ட போராடி இருந்து திருமணம் பண்ணி இருந்திருக்கலாம். அவள் திருமணத்துக்கு அங்கே கூப்பிட்டுட்டு போய் கல்யாணம் பண்ணும்போது அவள் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அவள் ஏதாவது, ஆனால் பெண்களை பலவீனமானவர்கள் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் அவளால் செய்ய முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தால் தானே நமக்கு தெரியும். நம்ம எந்த செய்தியுமேங்க நமக்கு தெரியறதே கிடையாது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அறியாமை மாசு குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் அறியாமல் இந்த பொண்ணு மேலே தப்பாக இருக்குமோ, அந்த பையன் மேலே தப்பாக இருக்குமோ அப்படின்னு மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு நாம் ஒரு தீர்ப்பு வைக்கிறோம் பாருங்கள், அவங்கள பற்றி ஒரு முன்முடிவு எடுக்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப தவறானது. அப்படிங்கிறது தான் இந்த செய்தியை அந்த சுமதியினுடைய பேச்சாளர் அவங்க நிறைய நற்செயல்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க எழுதும்போது இந்த மாதிரி குறிப்பிடுறாங்க. அப்படின்னா இந்த சமூகத்துக்கு இந்த இவ்வளோ வளர்ந்துட்டுது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா இடங்கள்லையும் இருக்குது, உலகம் முழுவதுமே வளர்ந்துட்டுது, யார் வேணுனாலும் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நிலை நிறைய இடங்களில் இருக்குது. திருமணம் செய்து கொண்டால் கஷ்டப்படாமல் இருக்கணும், பொருளாதார நிறைவு இருக்கணும், அவங்களுக்கு 2 பேரும் விபரம் அறிந்தவர்களாக இருக்கணும், நாளைக்கு யாருடைய உதவியும் இல்லாமல் வாழ முடிந்தவர்களாக வாழ தெரிந்தவர்களாக இருக்கணும். அப்படி தானே நம்ம திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கிறோம். ஆனால் அந்த மாதிரி பணம் இருந்தாலும் வேலை இருந்தாலும் எல்லாமும் இருந்தாலுமே இந்த மாதிரி தடைகளும் இந்த மாதிரி கஷ்டங்களும் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. சில வீடுகளில் என்ன சொல்லி வளர்ப்பாங்க அந்த பிள்ளைங்களை அப்படின்னா, பெற்றோர்கள் மேலே அந்த பிள்ளைங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கும். பெற்றோர்கள் மேலே நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள் தான் இந்த மாதிரி திருமணம் செய்து கொள்வது. பெற்றோர்கள் எனக்கு என்ன கேட்டாலும் எனக்கு செய்வாங்க, அவங்க செய்கிறது சரியாக தான் இருக்கும், அவங்க எனக்கு நிறைவானதை தான் செய்வாங்க அப்படின்னு முழு நம்பிக்கை வைக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த வேலைகள் செய்ய மாட்டார்கள். பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு முழு நம்பிக்கையே கொடுப்பார்கள். உனக்காக நான் இருக்கேன், நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெற்றோர்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். பிள்ளைகள் முழுமையான நம்பிக்கையை பெற்றோர்கள் மீது வைக்கணும். இந்த 2மே இருக்கணும். இப்போ அந்த 2 நம்பிக்கையுமே இல்லை. ஏன்னா பெற்றோர்களும் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இந்த நிகழ்வில் நடந்துக்கவே இல்லை. அவங்க சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்று. அப்போ சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா பெற்றோர்கள் இருக்கும்போது அந்த பிள்ளைகள் இப்படி தான் போவாங்க. வீட்டிலே அன்பு கிடைக்காத பிள்ளைகள் வேறொரு இடத்துல அன்பு கிடைக்கும்போது அங்கே தான் அவங்க போவாங்கங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். அதனால் முழுமையான அன்பு, முழுமையான அக்கறை, முழுமையான நம்பிக்கை எல்லாவற்றையும் குழந்தைகளுக்கு கொடுப்பதும் குழந்தைகள் பெறுவதும் அடிப்படை உரிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும். நன்றி.
தொடர்ந்து பாருங்கள், நிறைய செய்திகள் சொல்கிறேன். வாழ்க வளமுடன்.